ஓகே, குட் ஈவினிங். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 33 எடுங்க. அதில் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், அதாவது கம்பேர் பண்ணுறது, ஒரு நவுனை இன்னொரு நவுன் கூட எப்படி கம்பேர் பண்ணுறது, அதுதான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இது நம்ம ஏற்கனவே ஸ்கூலில் பார்த்துருப்போம். சரி, அது கீழே பாருங்கள், பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். டால், டாலர், டாலஸ்ட். ஹாப்பி, happier, happiest. Clever, cleverer, cleverest. Strong, stronger, strongest. Small, smaller, smallest. அது கீழே பாருங்கள், கோபால் இஸ் அ டால் பாய் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கோபால் இஸ் அ டால் பாய்னா கோபால் உயரமாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து கோபால் இஸ் டாலர் தன் கண்ணன்னா கோபால் கண்ணனை விட உயரமாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்தது கோபால் இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ். கோபால் தான் கிளாஸ்லேயே உயரமாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இங்கே டாலஸ்ட்க்கு முன்னால் த விட்டு போச்சு, அது டைப்பிங் மிஸ்டேக். நீங்கள் அது புக்கில் டாலஸ்ட் முன்னாடி த போட்டுக்குங்க. சரி, இப்போது இந்த டால் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கம்பேர் பண்ணாமல் தனியாக சொன்னால் டால். கோபால் இஸ் அ டால் பாய்ன்னு சொல்லும்போது கோபாலை நான் யார் கூடயும் கம்பேர் பண்ணல, தனியாக சொல்கிறேன் கோபால் உயரமாக இருக்கான். இந்த மாதிரி தனியாக சொல்லும்போது டால் வரும். அதே கீழே பாருங்கள், கோபால் இஸ் டாலர் தன் கண்ணன்னும் போது இங்கே நான் கோபால்ன்ற ஒருத்தரை கண்ணன்ற ஒருத்தர் கூட, அதாவது ஒன்று கூட கம்பேர் பண்ணுறேன், அப்போ கம்பேரிட்டிவ் வரும். அதே அடுத்து ஒன்று கூட கம்பேர் பண்ணால் கம்பேரிட்டிவ், அப்போ டாலர் போடணும். அதே அடுத்து கோபாலை கிளாஸில் இருக்க எல்லாருக்கூடையும், அதாவது ஒருத்தருக்கு மேலே கம்பேர் பண்ணுறேன், ஒருத்தருக்கு மேலே கம்பேர் பண்ணால் சூப்பர்லேட்டிவ், அப்போ தான் டாலஸ்ட் வரும். ஸோ தனியாக சொன்னால் டாலு, ஒன்று கூட கம்பேர் பண்ணால் டாலர், ஒன்றுக்கு மேலே கம்பேர் பண்ணால் சூப்பர்லேட்டிவ், அப்போ நம்ம டாலஸ்ட் போடணும். ஸோ அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது போங்க, அடுத்த பேஜ் பாருங்கள். அடுத்த பேஜில் சுகு இஸ் கிளவர், சுகு புத்திசாலி. சுகு இஸ் கிளவரர் தேன் லோகு, சுகு லோகுவை காட்டிலும் புத்திசாலி. அடுத்து சுகு இஸ் த கிளவரஸ்ட் டீச்சர் இன் த ஸ்கூல் அப்படின்னா சுகுதான் ஸ்கூல்லையே மிகவும் புத்திசாலியான ஆசிரியர். அடுத்து என்ன இருக்குது? ஐ எம் ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருக்கேன். ஐ எம் ஹாப்பியர் தென் யூ, நான் உன்னோட சந்தோஷமாக இருக்கேன். ஐ எம் த ஹாப்பியஸ்ட் மேன் இன் த வேர்ல்டுனா நான் தான் உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு வரும். சரி, அது கீழே பாருங்கள், திருப்பியும் பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். தேங்க்ஃபுல், மோர் தேங்க்ஃபுல், மோஸ்ட் தேங்க்ஃபுல். இம்பார்ட்டன்ட், மோர் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பென்சிவ், மோர் எக்ஸ்பென்சிவ், மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். டேஞ்சரஸ், மோர் டேஞ்சரஸ், மோஸ்ட் டேஞ்சரஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம டால் கூட என்ன பண்ணோம், இஆர்எஸ்டி போட்டோம். டால், ஸ்மால், ஸ்ட்ராங் கூட இஆர்எஸ்டி போட்டோம். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே நம்ம இஆர்எஸ்டி போடல, என்ன போட்டிருக்கோம், மோர் மோஸ்ட் போட்டிருக்கோம். ஏன் அங்கே இஆர்எஸ்டி போடுறோம், இங்கே மோர் மோஸ்ட் போடுறோம்? ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ டால்ன்ற வார்த்தை 4 எழுத்து, அதை நீங்கள் உச்சரிக்கும் போது ஒரே மூச்சில் டால் அப்படின்னு உச்சரிப்பீங்க. இந்த மாதிரி ஒரே மூச்சில் படிச்சிங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க, ஓர் அசை கொண்ட வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓர் அசை கொண்ட வார்த்தை. தமிழ் இலக்கணத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஓர் அசை சொல், ஈரசை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அசைகள் உண்டு. தமிழில் அசை இருக்க மாதிரி இங்கிலீஷில் அசை உண்டு. இங்கிலீஷில் அசைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சிலபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. SYLLABLE, சிலபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டால்ன்ற வார்த்தை நீங்கள் ஒரே மூச்சில் படிக்கிறதுனால இதை என்ன சொல்லுவாங்க, சிங்கிள் சிலபிள் வேர்டு, ஓர் அசை கொண்ட வார்த்தை. இந்த மாதிரி சிங்கிள் சிலபிள் இருக்க வார்த்தையாக இருந்தால் அதுக்கு நீங்கள் இஆர்எஸ்டி போடணும். ஆனால் இங்கே பாருங்கள், பியூட்டிஃபுல், தேங்க்ஃபுல் நிறுத்தி படிக்கிறோம். அதாவது தேங்க்ஃபுல் அப்படின்னு படிக்கும்போது வார்த்தை ஒன்று தான், ஆனால் எப்படி படிக்கிறீங்க, தேங்க்குக்கும் ஃபுல்லுக்கும் நடுவில் நிறுத்தி படிக்கிறீங்க. அப்போ தேங்க் ஒரு சிலபிள், ஃபுல் ஒரு சிலபிள். அப்போ இந்த வார்த்தையில் 2 சிலபிள் இருக்குது. 2 சிலபிள் இருந்தால், அதாவது ஒரு சிலபிளுக்கு மேலே இருந்தால் அந்த வார்த்தைக்கு நீங்கள் மோர் மோஸ்ட் போடணும். ஒரு சிலபிள் இருக்க வார்த்தையாக இருந்தால் இஆர்எஸ்டி போடணும். இதான் ரூல். அதில் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, அந்த கீழே இருக்க எக்ஸாம்பிளை பாருங்கள். சீதா இஸ் பியூட்டிஃபுல், சீதா அழகாக இருக்கா. சீதா இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் ராதா, சீதா ராதாவை விட அழகாக இருக்கா. சீதா இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் இன் த ஸ்ட்ரீட் அப்படின்னா சீதா தான் தெருவிலேயே ரொம்ப அழகாக இருக்கா. அடுத்து என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் இம்பார்ட்டண்ட், முதல் கேள்வி முக்கியமானது. ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த செகண்ட் கொஷின், முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வியை விட முக்கியமானது. ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ்
த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இந்த தேர்ட் லெசன். முதல் கேள்வி தான் மூன்றாவது பாடத்திலேயே மிகவும் முக்கியமானது. அடுத்த என்ன இருக்குது? லைன் இஸ் டேஞ்சரஸ். சிங்கம் ஆபத்தானது. லைன் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் எலஃபண்ட். சிங்கம் யானையை காட்டிலும் ஆபத்தானது. அடுத்து லைன் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆஃப் ஆல் அப்படின்னா சிங்கம் தான் அனைத்து விலங்குகளை காட்டிலும் ஆபத்தானது அப்படின்னு அர்த்தம். சரி, இது கீழே பாருங்கள், நோட் கொடுத்துருக்கேன். நோட் 1 அதில் பாருங்கள், ஆட் ER and EST with comparative adjective and superlative adjective respectively if the adjective has single syllable. இதை நான் சொன்ன பாயிண்ட் தான். அதாவது அட்ஜெக்டிவில் சிங்கிள் சிலபிள் இருந்தால் ER போடணும், EST போடணும். அதை அடுத்து பாருங்கள், ஆட் மோர் அண்ட் மோஸ்ட் before comparative adjective and superlative adjective respectively if the adjective has 2 or more syllables. ஒரு சிலபிளுக்கு மேலே இருந்தால் அதுக்கு நீங்கள் மோர் போடணும், மோஸ்ட் போடணும். இதுவும் நான் சொன்னது தான். அதுக்கு நோட் 3 பாருங்கள், மூணாவது நோட் பாருங்கள். தேன் இஸ் ஆல்வேஸ் ஆஃப்டர் கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ். இந்த தேன்ன்ற வார்த்தை எப்பவுமே கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டுக்கு பின்னால் போடணும். டாலர் தேன், ஸ்மாலர் தேன், பிக்கர் தேன், அந்த மாதிரி தேன் எங்கே வரணும்? கம்பேரிட்டிவ்க்கு பின்னால் தேன் போடணும். அடுத்து த இஸ் ஆல்வேஸ் பிஃபோர் சூப்பர்லேட்டிவ் அப்படின்னா சூப்பர்லேட்டிவ்க்கு முன்னால் த போடணும். த டாலஸ்ட், த ஸ்மாலஸ்ட், த பிக்கஸ்ட், த ஹாப்பியஸ்ட் அப்படின்னு போடணும். ஸோ இதான் பாயிண்ட், வேறு எதுவும் கிடையாது. ஸோ கம்பேரிட்டுக்கு பின்னால் தேன் போடுங்க, சூப்பர்லேட்டுக்கு முன்னால் த போடுங்க. சரியா? மற்றபடி இதில் இந்த பாடத்தில் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ இதுக்கு என்ன ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த முன்னாடி பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் இருக்குல்ல, த டால், டாலர், டாலஸ்ட் பாருங்கள். அதில் ஸ்மால், ஸ்மாலஸ்ட், ஸ்மாலஸ்ட், ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்கஸ்ட், ஸ்ட்ராங்கஸ்ட், இது ரெண்டையும் நான் யூஸ் பண்ணல. இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு மூணு வாக்கியத்தில் போட்டு எனக்கு கம்பேர் பண்ணி காமிங்க. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது? இந்த பியூட்டிஃபுல், தேங்க்ஃபுல்லில் தேங்க்ஃபுல், மோர் தேங்க்ஃபுல், மோஸ்ட் தேங்க்ஃபுல், எக்ஸ்பென்சிவ், மோர் எக்ஸ்பென்சிவ், மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ், இந்த ரெண்டும் நான் யூஸ் பண்ணல. இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டு மூணு வாக்கியத்தில் போட்டு எனக்கு கம்பேர் பண்ணி காமிங்க. ஸோ இதோட இந்த பாடம் முடியுது. இது இந்த அட்ஜெக்டிவ் அப்படின்ற பாடம் முடியுது. இதில் டவுட் இருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த கிளாஸ் இதோடு முடிக்கிறேன். நாளைக்கு வில் கண்டினியூ.